ஹலோ மக்களே, சிந்து பைரவி எப்படியும் ஆரம்பம் இருந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி சொல்லவும், சிவா இருந்துட்டு பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கல்யாணமும் நல்லபடியாக முடிய தான் போதும், நீங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுங்கன்றாங்க. மாறனும் சம்பத்தியும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இனி கண்டிப்பாக அவங்க வெளியவும் வரமாட்டாங்க. அதனால் இந்த விஷயத்த நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டான்றாங்க. சிவானி இருந்ததுனால மட்டும்தான் இப்போ ஆறுமுகத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா ஆறுமுகம் மறுபடியும் அவனை ஏதாச்சும் பண்ணி அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான். அப்புறம் காயத்ரி எந்த காரணத்தை கொண்டு கல்யாணமே யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆறுமுகம் உங்கள்கிட்ட இருக்கிறதே இது ஒன்று தாண்டா, இந்த கோவத்தை முதல்ல கரைச்சிக்கோன்றாங்க. அம்மா கோவம் வருது நீ எதுக்காக வருதுன்னு நீ நியாயமாக யோசிச்சு அம்மா, அவங்க தேவையில்லாமல் பண்ணுறதுனால தானே. இங்கே நம்ம தங்கச்சியுடைய கல்யாணம் நல்லபடியாக முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நீ சைலண்ட்டாக இருக்கணும்னு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ பிரச்சனை பண்ணது எல்லாத்துக்கும் காரணமே நம்ம சஞ்சய் தான். சஞ்சய் போட்ட பிளான் தான் இது எல்லாமே. அடுத்து வரக்கூடிய பிரமோல இது எல்லாமே சஞ்சயோடைய பிளான் தான் அப்படின்றத யார் தெரிஞ்சுக்க போகிறாங்க, அது எப்போ தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய பிரமோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.